நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனா இந்த தாவத்துடைய உழைப்புல ஈடுபடுறதுனால ஈமான்ல வளர்ச்சி. பெரிய பெரிய முஃப்திமார், பத்ருடைய முஃப்தி, பத்ருடைய யுத்தம் நடந்த அந்த பகுதியுடைய முஃப்தி வந்திருக்கிறார், டில்லிக்கு வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறார். பெரிய உலமாக்கள், மதீனா யூனிவர்சிட்டியில ஓதி கொடுக்கக்கூடிய பெரிய அறிவாளிகள், அறிவு கடல்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வராங்க. ஈஜிப்ட்ல நாங்க சில ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில டீச் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உலமாக்கள், அதுல ஒருத்தர் வந்திருந்த தஃசீர் பாடம் 17 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறார். 17 வருஷமா குர்ஆனை படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார். முழு குர்ஆனும் அப்படியே தஃசீரோட பாடம் அந்த மனுஷன். அவர் சொல்றார், நாங்க ஈமான படிக்க வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காவுக்கு. மேலா நாங்க அவங்களோட இருந்ததுனால, அவங்களோட அந்த தர்ஜுமாக்கு போனதுனால நான் சொல்றேன். கத்தாருடைய பெரிய யூனிவர்சிட்டியில உஸ்தாதா இருக்கக்கூடியவர் வாரார். அவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த உழைப்புல ஈடுபடுறதுனால எங்க ஈமான வளர்ச்சி உண்டாங்க, எங்கள்கிட்ட பணிவு வருது. அதை நோக்கமாக வச்சு நாங்க செய்வோம். சிலவங்க மருந்து குடிச்சு நோய் லேசாவாதவங்க இருக்கிறாங்க, அதை ஒன்றும் செய்யல. சிலவங்க கொடுக்குற மருந்தை எடுத்து குப்பையில போட்டுட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க மருந்து குடிக்காத பாட்டி. அதனால இது என்ன, இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நோய் லேசா வந்தீங்க, கொடுத்த மருந்தை குடிச்சில்ல அவர். அதனால அவங்க இவங்களை பார்க்க தேவையில்லை. நான் போனா எனக்கு மாற்றம் வருதா, எனக்கிட்ட திருத்தம் வருதா, என் சொந்த வாழ்க்கையில, என் மனைவி கிட்ட, என் பிள்ளைகள் கிட்ட, உம்மத்தை பத்தி ஒரு கவலை, சமுதாயத்தை பத்தி ஒரு கவலை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யறது, எங்களோட நஃப்ஸ் இருக்குதே, அது எப்பயும் அதுல அது மேலோங்கத்தான் பாக்குது, அதை நொறுக்கிறது. தெளிவா சொல்றேன், தஸ்கியா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துது. இது எல்லாருக்கும் தேவை. நான் சின்னவன், நான் ஒரு எனக்கிட்ட நான் ஒன்றுமே இல்லை, என்னையால் ஒன்றும் செய்ய இயலாது. இது எங்களோட பேச்சிலையும் எங்களோட உள்ளங்கள்லையும் எங்களோட செயலையும் வெளியாகும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க ஏதோ நோன்பு காலங்கள் வந்த காலங்கள்ல அடிக்கடி இந்த அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்டு 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 எங்களுக்கு ஒரு நாங்க பாக்குறோம், நோன்பு போகக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு கவலை ஏற்படுவது. ஏன்னா நல்ல சூழல்ல இருந்து, மஸ்ஜிதோட இருந்து, அமலோட இருந்து, இபாதத்தோட இருந்து, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அடிக்கடி பயான்கள் கேட்டு, புத்திமதிகள் கேட்டு ஒரு ஈமான் ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. இப்ப அதெல்லாம் அப்படியே உடுப்படக்கூடிய நேரத்துல எங்களை அறியாமலேயே ஈமான் தீர போகுது. அதனால இப்படி இல்லாம நாங்க இந்த ஈமான், இந்த வளர்ச்சிக்கு, இந்த ஈமான் விலகீனமாகக்கூடிய நேரத்துல திரும்ப ஒரு உழைப்பு செஞ்சு அந்த ஈமான வளர்ச்சிக்கு நாங்க ஒரு முயற்சி செய்வோம். எப்படியோ நாங்க பாவிக்கக்கூடிய போனை டெய்லி சார்ஜ் பண்றோம், அதை பேச 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 அது அப்படியே சார்ஜ் இறங்கி கொண்டே போகுது. இதே போல எங்க ஈமானும் அப்படியே விலகீனம் அடைந்து கொடுத்தா, நீங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கோங்க நான் சொல்லலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நல்லவங்களோட பழகுறது, நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்றது, எங்களோட மாஹோல ஒழுங்காக்கி கொள்றது, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களே எங்களோட காலங்கள் நேரங்கள் கழியணும். எங்களோட பிள்ளைகளை ஒழுக்கமாக நல்லா வளர்த்துக் கொள்றது, எங்களோட தொழில் வியாபாரங்களை சுத்தமாக ஒழுங்காக ஆக்கிக் கொள்றது. எங்களோட தொழில் வியாபாரங்கள் ஆக முக்கியம். பொதுவா இங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய மாற்றமான அமைப்புகள் ஏராளமா இருக்கு. சில நேரம் அங்க சம்பளம் கூட கிடைக்கிறாய், அவருக்கு இவ்வளவு கிடைக்கும், 10 பவுன் கிடைக்குது ஒரு ஆளுக்கு. ஆனா அங்க பல ஹராம்கள் கலந்த இடமா இருக்கு, பல ஹராம் இருக்குதாங்க. நல்லா விளங்குது எங்களுக்கு தெளிவா. இன்னொரு இடத்துல கொஞ்சம் பவுன் குறையதான் கிடைக்குது, 6 பவுன் தான் கிடைக்குது, அல்லது 7 பவுன் தான் கிடைக்குது. அங்கே விட 3-4 பவுன் ஒரு மனத்தியாரத்துக்கு குறைவா இருக்குது. ஆனா கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அது பவுன் அதிகமா கிடைக்குது, அது அல்லாஹ் விரும்பாத இடம். இங்க அல்லாஹ் விரும்புறான் இத, ஆனா பவுன் குறைய கிடைக்குது. அல்லாஹ் இதுல பரக்கத் செய்வான், அதுல பரக்கத்தை இல்லாம. பரக்கத் உள்ள பணம் தேவை, பவுன் தேவையா, பரக்கத் இல்லாத பவுன் தேவையா? பரக்கத் உள்ள பவுன் தான் தேவை. எதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கிறானோ அதுதான் எங்களுக்கு தேவை. அல்லாஹ் அந்த பரக்கத் செய்யப்பட்டதை கொண்டு எங்களோட தேவைகளை பூர்த்தியாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களும் தான் ஆண்களோட தொழில கவனம் செலுத்தணும். சும்மா கொண்டாந்து கொற்றாரு ஸ்ரீதேவி மாப்பிள்ள என்று பாராட்டுறது அல்ல, கேட்கறதெல்லாம் கொண்டாந்தாராருமா எங்கட துறை. அந்த துறை எங்க இது கொண்டாடுறாரு, எப்படி சம்பாதிக்கிறார் என்று பார்க்கணும். வருமான வழி சுத்தமானதா,
அதுல ஒரு பெண்களாலே புத்திமதிகள் சொல்லப்படும். சஹாபா பெண்கள் சொல்லுவாங்களா தன் ஆண்களுக்கு தொழில் வியாபாரங்களுக்கு போகக்கூடிய நேரத்துல யா அப்தல்லா இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய அடியானே நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. பெண்கள் மாப்பிளமாருக்கு சொல்லுவாங்க, நீங்க உங்களோட சம்பாதிப்புல அல்லாஹ் பயந்துக்கோங்க, சம்பாதிப்புல அல்லாஹ் பயந்துக்கோங்க. நாங்க பசி பட்டணியோட இருக்க தயார், நரகத்துடைய நெருப்பை நாங்க தாங்க தயார் இல்லை, எங்களால இயலாது. அப்படின்னா நீங்க ஹராமான முறையில சம்பாதிச்சு கொண்டாந்து எங்களுக்கு சாப்பிட தந்தா அந்த உணவால வளரக்கூடிய உடல் அது நரகத்துக்கு தான் தகுதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நரகத்துடைய வேதனை எங்களால தாங்க இயலாது. நீங்க வெறும் கையோட வந்து ஒன்றும் இல்லாம வந்தா பசியில இருக்கிறது தயார். இது வரணும் எங்கள்கிட்ட. இன்றைக்கு உள்ள ஹாலாத் இதுக்கு மாற்றமாயிருக்கு. ஹராமோ ஹலாலோ நீ கொண்டாந்து தந்தா சரியில்லை, அவ்வளவுதான். நேரான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால எங்களோட வாழ்க்கையை நாங்க சீராக்குறது, எங்களோட பழக்க வழக்கங்களை நாங்க ஒழுங்காக்கி கொள்றது, எங்களோட கூட்டாளிமார்கள் நண்பர்களை நாங்க நல்லவங்களோட பழகுறது. ஏன்னா நல்லவங்களோட ரசூலுல்லாஹ் பழக சொல்லியிருக்கிறாங்க. நல்லவங்களோட பழகுறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனத்தையும் சொன்னாங்க. கெட்டவங்களால பழகுறதுனால உள்ள கெடுதிகளையும் விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. பெண்களுடைய விஷயத்துல இங்க பொதுவா இருந்தாலும் கூட நாங்க ஏண்டாலும் எங்களையே பாதுகாத்துக் கொள்வோம். சில இக்கட்டான நேரத்துல எங்களுக்கு முழுமையாக தவிர்த்து கொள்ள இயலாட்டி இக்கட்டான நேரத்துல வெறுப்போடு அந்த நேரங்கள்ல நடந்து கொண்டாலும் பொதுவான அமைப்புல இந்த ஆண் பெண் கலப்புகளை நாங்க ஏண்ட அளவு தவிர்த்து கொள்வோம். நாங்க அப்படி ஏதாவது ஒரு கட்டமா இருந்தா அது ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க அவங்களுடைய ஹிதாயத்து காரணம் அமைய அது வேற விஷயம். கடைசியா ஹிதாயத்து காரணம் அமைய பெற்று பாவத்தை ஈடுபற்றக்கூடாது. இங்க எல்லாம் பொது என்றதுனால நாங்க பொதுவாக ஹலாலாவே இல்லை. இங்க எல்லாம் பொது, அதனால ஹலால இல்ல, ஹராம் ஹராம் தான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஹராம் தான். அதுல யாரும் எந்த மாற்றமும் செய்யல. ஒரு இக்கட்டான நிலைமை என்றதுனால சில காரியங்களை நாங்க செய்ய வேண்டிய வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதோட எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நாங்க பாதுகாத்துக் கொள்றது, எப்பயும் பிரியறதுக்கு சந்தர்ப்பங்களே நாங்க கொடுத்துடக்கூடாது. எங்களுக்குள்ள ஒற்றுமை பாதுகாக்கப்படும். எந்த ஊராவும் இருக்கிறது. ஊர்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஊர்கள் அது எல்லாம் அல்லாஹ் படைச்ச ஊர்கள். பண்பாடுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல அல்லாஹ் அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரே மண்ணில இது படைக்கல, பல ஊருடைய மண்களால தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாங்க. அதனாலதான் மக்களோட குணங்களும் வித்தியாசம். சொல்றாங்க அது மண்ட தன்மை என்ற சொல்லுவாங்களே, சில மக்களை பத்தி சொல்ல அது அந்த மண்ணுடைய தன்மை, அது அல்லாஹ்வுடைய அமைப்பு. ஆனா நாங்க பொதுவா எல்லாரோடையும் நல்ல நல்ல நியத்தோட நல்ல எண்ணங்களோட எல்லாருக்கும் ஹைர நாடுறது, எல்லாருக்கும் நலவ நாடுறது, பொதுவாக எல்லாருக்கும் நலவ நாடுறது. அப்படி நாங்க நலவ நாடுறது கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஹைர் செய்வார், அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை செய்வார். அடுத்தது பொதுவாக துவாக்களை பொதுவாக செய்யறது, எல்லாருக்கும் துவா செய்யறது. எப்ப மக்களுக்காண்டி நாங்க துவா செய்வோம், அல்லாஹ் அதை கொண்டு எங்களோட தேவைகளை ஹைராக்குவான், எங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு தருவான். எனவே இந்த இடங்களை பாதுகாக்க, இந்த இடங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்க எல்லாரும் பாடுபடுறது, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் தான். முயற்சிகள் யார் எந்த அளவு செய்வாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுப்பான். நாங்க நல்ல விஷயங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து கொள்றது, பிரிவினைக்கு யாரும் எந்த வகையிலையும் ஒத்துழைக்காம இருக்கிறது. ஒருத்தரை பத்தி வந்து சொல்றாருன்னா அந்த டைம்ல நாங்க அதை இன்னும் கொஞ்சம் லாவண உத்தர மாதிரி இல்லாம, பத்திர நெருப்புக்கு லாவண உத்தரமா இல்லாம, சரி அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் கணக்கெடுக்க வேணும் அப்படி சொல்லி அதை இல்லாம ஆக்கிறோம். ஓ அதுதானே பாருங்களேன்னு சொல்லி நாங்களே இன்னும் கொஞ்சம் சாம்பிராணிய போட்டா இன்னும் போகை, அப்ப இன்னும் அது பிரிவினைக்கு காரணமாகவே. அதனால நாங்க யாரும் யாரை பத்தி எதை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன செய்ய, அல்லாஹ் ஏற்பாடு அல்லது ஒவ்வொருத்தர் அமைப்புகள் ஒவ்வொருத்தர தன்மைகள், அதை நாங்க நல்லதை செய்வோம். இப்படியே அந்த மாற்றமான பேச்சுகள் வரக்குள்ளே உடைச்சு விடுவோம். கோல் சொல்லக்கூடியவங்களை அந்த கோலை இல்லாம ஆக்குவோம். கோல் உள்ளங்களை பிரிச்சு, ஊரை பிரிச்சு, மஹல்லாவை பிரிச்சு இல்லாம ஆக்கிடுவோம். ஒற்றுமையாக முக்கியம். ஒற்றுமைக்கு நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம். ஒற்றுமையை பாதுகாக்க எல்லாரும் பாடுபடுவோம், எல்லாரும் உதவியா இருக்கணும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கி வைக்கிறாங்களோ
அவங்களுக்கு சுபசோபனம். தாய்மார்களே, சகோதரிகளே, இருக்கிற கொஞ்ச காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சுட்டு நாங்க எங்களோட வாழ்க்கையை முடிச்சு கொடுத்து நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய எல்லோருடைய நல்ல முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி நல்ல முடிவுகளை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين